10th Maths Chapter 1 Example 1.2 இப்போ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. இப்போ a cross b நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் a அண்ட் bன்னு கொடுத்துருக்காங்க. a cross b கொடுத்துட்டு aவையும் bவையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் நம்ம a cross b அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். a cross b equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. இப்போ நம்ம a கண்டுபிடிக்கலாம். a is equal to set of all first coordinate of element of a cross b அப்படின்னு எழுதிக்கலாம். set of all first coordinate அதாவது a cross bயில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்குதோ அதெல்லாம் a, செகண்ட் இருக்கிறதெல்லாம் b. a is equal to ஃபஸ்ட்டு 3 இருக்குது, 3 எழுதிக்கலாம். கமா நெக்ஸ்ட்டு 3 இருக்கிறதுனால 2 3 இருந்தால் 1 தான் எழுதணும். 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5 எழுதிக்கலாம். அடுத்து 5 இருக்கிறதுனால எழுத வேண்டாம். இப்போ a is equal to 3, 5. நெக்ஸ்ட்டு b கண்டுபிடிக்கலாம். b is equal to இதே மாதிரி இங்கேயும் எழுதணும். செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுக்கு பதிலாக செகண்ட் கோஆர்டினேட்டுன்னு எழுதணும். செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் element of a cross b. இப்போ செகண்ட் கோஆர்டினேட்லாம் b. இப்போ b is equal to செகண்ட் கோஆர்டினேட் 2 இருக்குது, 2 எழுதிக்கலாம். கமா நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, 4 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இருக்கிறதுனால 2 2 இருந்தால் 1 தான் எழுதணும். அடுத்து 4 இருக்கிறதுனால 4 ஆல்ரெடி எழுதிட்டோம், 2 இருந்தால் 1 தான் எழுதணும். இப்போ b is equal to 2, 4. இப்போ கீழே எடுத்து எழுதிக்கலாம். a is equal to 3, 5. b is equal to 2, 4. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.